சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதேபோல உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் துறை சார்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மதுரையில் மேயரின் கணவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கட்சி நிர்வாகிகளோடு முதல்வர் நடத்தி வரும் உடன்பிறப்பே வா 1-to-1 நிகழ்ச்சியில் தேவையான நேரத்தில் தயவு தாட்சண்யமின்றி பதவியை பறிப்பேன் என எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய இபிஎஸ் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். பிசிகவினர் அதிருப்தியில் இருப்பது போல் தனக்கு தெரியவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை மடிப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பான முடிவை காங்கிரஸ் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டமானது சென்னை டி நகரில் உள்ள பாமக அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனை குறித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் சிரிக்க வைத்தார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி உள்ளிட்டோரை மேடையில் வைத்துக் கொண்டே பேசிய அமைச்சர் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்கள், ஆனால் இப்போது மாங்காவே 2ஆனது என்றார். அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக போராட்டம் நடத்த அனுமதி மறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வாராவாரம் போராட்டம் நடத்துவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை மறைத்து அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இதுபோன்று முறையீடு செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் ஜூன் 23ஆம் தேதியும் கிருஷ்ணா ஜூன் 26ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டு இருவரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூரில் திருமணமான 3 மாதங்களுக்குள் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் ரிதன்யா வழக்கில் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தியின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ரிதன்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தனியாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக மௌன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு ஆய்வகம் உட்பட பல இடங்கள் பராமரிப்பின்றி காணப்பட்டதை கண்டு அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். ஆய்வகத்தில் போதிய அளவிலான உபகரணங்கள் இல்லாததால் ஆத்திரமடைந்த அமைச்சர் இப்படி இருந்தா எப்படிங்க பிள்ளைங்க படிப்பாங்க என அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கினார். 100 மதிப்பெண் எடுப்பவர்களை விட குறைந்த மதிப்பெண் எடுப்பவர்களின் தனித்திறனை கண்டறிந்து அதனை ஊக்குவிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னை கொளப்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் பேசிய அவர் எந்த மாணவர்களையும் மற்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் இன்று சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடவிருந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறையில் இருந்து போராட்டத்தில் பங்கேற்க புறப்படவிருந்தவர்களை போலீசார் அங்கேயே வைத்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் சென்னையில் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் இன்று ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது.
பிரதமர் மோடி பிரேசிலில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றதை தொடர்ந்து விமானம் மூலமாக பிரேசிலியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசைக்கலைஞர்களின் இசையை கேட்டு ரசித்த பிரதமர் மோடி கைத்தட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மவுண்டட் கன் சிஸ்டம் ஆயுத வாகனம் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த வாகனம் பாலைவனங்கள், உயரமான பகுதிகளிலும் தங்கு தடையின்றி தாக்குதல் நடத்த ஏற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய தயாரிப்பு ஆயுதங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். DRDO சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் ஆயுத சந்தை மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை வழங்குவதாகவும் தெரிவித்தார். மராத்தியர் என்ற அடையாளத்தை விட இந்து என்ற அடையாளத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் என சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மராத்தி மொழியை பாதுகாப்பதற்காக உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே சகோதரர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் பால் தாக்கரேவின் பழைய வீடியோ வைரலாகி வருகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்திருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 52 பேர் உயிரிழந்த நிலையில் 28 பேர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே உத்தம்பூரில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலச்சரிவில் அடுக்குமாடி வீடு இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைக்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெய்த கனமழை காரணமாக கல்ஃப் கிரீன் பகுதியில் குளம்போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. புஷ்பா திரைப்பட பாணியில் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆற்றின் வழியாக மரக்கட்டைகள் கடத்தப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. குலுவில் டன் கணக்கில் வெட்டி வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் ஆற்றின் வழியாக மண்டியில் உள்ள பாண்டோ அணைக்கு கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கேரளாவின் பாலக்காட்டில் நிபா வைரஸ் பாதித்த இருவரில் ஒருவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொற்று பாதித்த இருவருடனும் தொடர்பில் இருந்த 173 பேர் கண்டறியப்பட்டு 12 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகாரில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிரான மனுக்கள் மீது வரும் 10ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பீகாரில் வரும் நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா பகுதியில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 520 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அம்மாநில அரசின் ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 20% அதிகம் என்றும் குறைந்த மகசூல், கடன் போன்றவற்றால் நெருக்கடி ஏற்பட்டு தற்கொலை நிகழ்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஜகத்தியாலா மாவட்டத்தில் குடும்பத்தினரை பழிவாங்க சிறுமியின் கழுத்தை அறுத்துக் கொன்ற சித்தி கைது செய்யப்பட்டார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த மமதா என்ற பெண்ணை குடும்பத்தினர் அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மமதா கணவரின் அண்ணன் மகள் ஹரிஷ்டாவை தனியாக அழைத்து சென்று கழுத்தை அறுத்துக் கொன்றார். மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் கல்குவாரியில் இருந்து கற்களை ஏற்றி சென்ற ஜேசிபி பல அடி ஆழத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. மலை உச்சியில் சென்றபோது நிலை தடுமாறிய ஜேசிபி கீழே விழுந்ததில் கற்கள், பாறைகள் ஜேசிபி மீது விழுந்து முழுவதுமாக நொறுங்கியது. தொடர்ந்து ஜேசிபியில் இருந்த இருவரையும் மீட்கும் பணிகள் நடைபெற்றன.
காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்காக நடந்து கொண்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். 2000 ஆண்டுகளாக இருக்கும் ஒரு பிரச்சனையை ஒரே இரவில் மாற்றிவிட முடியாது என்று வருத்தத்துடன் கூறினார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் பொற்கொடி ஆம்சா கட்சி தொடங்கியதை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார். தவேக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை 1வது உதவி உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே காரைக்கால் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாமக மாவட்ட செயலாளர் உட்பட 11 பேர் சரணடைந்த நிலையில் அதில் 2 பேர் விடுவிக்கப்பட்டனர். பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உட்பட 11 பேர் சரணடைந்த நிலையில் அதில் 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாததால் அவர்கள் மட்டும் விடுவிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவில் திருவிழா தொடர்பான பிரச்சனையில் ஒரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் இரவு நேரத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழத்தெருவில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் இரு தரப்பாக பிரிந்ததோடு திருவிழாவில் பங்கேற்க கூடாது என கூறி 60 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கியதாக தெரிகிறது. அரியலூரில் திருந்திய மனைவியை மீண்டும் தகாத உறவுக்கு அழைத்த நபரை கொலை செய்த வழக்கில் கணவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. விஜயகாந்த் என்பவரது மனைவிக்கும் மணவரனுக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தகாத உறவு இருந்த நிலையில் ஊரார் முன்னிலையில் கண்டித்து பிரித்து விட்டதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் உறவு வைக்க அழைத்ததாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதியை அவதூறாக பேசிய பாலசுப்ரமணியன் வழக்கறிஞராக பணியாற்ற தடை விதித்து தமிழ்நாடு பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. சொத்து தொடர்பான உரிமையியல் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகவும் மாவட்ட முன்சீப் நீதிபதிக்கு எதிராகவும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்யும் மாணவரின் புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 37வது வார்டு மேட்டுப்பட்டியில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பதாக தலைமை ஆசிரியர் கிறிஸ்டின் விமலா ராணி மீது புகார் எழுந்திருக்கிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் வீடு புகுந்து இளைஞரை தாக்கியதோடு பொருட்களை சேதப்படுத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சின்னத்தம்பி என்ற இளைஞரிடம் தகராறில் ஈடுபட்டு வீட்டிற்கு சென்று தாக்குதல் நடத்திய மதன் சங்கர், சேரன், சரவணன், காமேஷ் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன்விரோதம் காரணமாக அரசு மருத்துவரை காவலாளி கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஎன்டி மருத்துவர் ரமேஷ் பாபு பணி முடிந்து வீட்டுக்கு கிளம்பிய போது திடீரென ஒருவர் கத்தியால் குத்தினார். அவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் மருத்துவமனை காவலாளியாக இருந்தபோது இருவருக்கும் புகைச்சல் ஏற்பட்டது தெரிய வந்தது. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை போக்குவரத்து காவலர் தாக்கிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. முதல்வரின் கான்வாய் வாகனம் செல்லும் பாதையில் வேகமாக வந்த ஆட்டோவை போக்குவரத்து காவலர் நிறுத்த முயன்ற போது அவர் கால் மீது ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆட்டோ ஓட்டுநரை போக்குவரத்து காவலர் தாக்கியிருக்கிறார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை அடுத்த ஒத்தப்பட்டியில் கர்ப்பமான பெண்ணை உதைத்து தள்ளிவிட்டு காதலியை அழைத்து சென்ற காதலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். அள்ளி நகரத்தைச் சேர்ந்த விக்கிராஜ் என்ற இளைஞர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார். சென்னை பெருங்குடியில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பகுதியின் அருகே சாலையில் திடீரென 100 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். தனியார் நிறுவனம் மூலமாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்திற்காக கனரக இயந்திரங்கள் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெறும் போது சாலையில் பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடி பணிமனையில் பழுதடைந்த மின்சார பேருந்து பேட்டரியை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது மல்டிமீட்டர் வெடித்து தீப்பற்றியதில் 2 காயமடைந்தனர். கை கால்களில் காயமடைந்த 2வரையும் மீட்ட சக ஊழியர்கள் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் அதிமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கையில் அதிமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைத்தனர்.
செவிலியர்கள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதை திரும்ப பெற கோரி திருப்பூரில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிராம சுகாதார செவிலியர்கள் கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்த மறுத்ததாகவும் இதனால் அவுட் சோர்சிங் முறையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது என பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் கூலிப்படைகளை வைத்துக் கொண்டு தன்னையும் குடும்பத்தினரையும் அச்சுறுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். மேலும் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சரவணப்பட்டியில் இபிஎஸ் பங்கேற்ற கூட்டத்தில் பணத்தை பிக் பாக்கெட் அடித்த 2 பேரை பிடித்த அதிமுகவினர் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதிமுக நிர்வாகிகள் என்ற போர்வையில் கூட்டத்திற்குள் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் மதுபோதையில் மளிகை கடை உரிமையாளரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜீவா நகரைச் சேர்ந்த தருண், சுந்தர், முகமது ஷரீப், கோகுல்ராஜ் என்ற 4 அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார், இம்ரான் என்ற 2 முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் மதுபோதையில் இருந்த 4 அஜித் மற்றும் இம்ரானை தாக்கிய போது அவர்கள் மளிகை கடைக்குள் தஞ்சம் புகுந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் ஹோலா கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 56 பேரிடம் 22 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு போலி பணி ஆணை வழங்கிய 2 பேரை பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மனோ மற்றும் சதீஷ் என்பது தெரிய வந்தது. கன்னியாகுமரி அருகே நகை அடகு கடை பணியாளர்களை உரிமையாளர்களை வீட்டில் அடைத்து வைத்து மிரட்டிய சம்பவம் நடைபெற்றுள்ளது. அவர்களை அறையில் அடைத்து வைத்து வீட்டில் உள்ளவர்கள் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடமிருந்து 24 சவரன் நகைகளையும் பறித்ததாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் இருசக்கர வாகனம் மோதி பள்ளி மாணவன் காயமடைந்த நிலையில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் மரக்கட்டைகளை வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகளை எரிக்கும் போது அதில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் காற்று மாசு அடைந்து சுவாச கோளாறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் காணாமல் போன பெண் உடலில் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷேக் இஸ்மாயில் என்பவருடைய மனைவி ஃபர்கத் நிசா சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மோப்பனாய் உதவியோடு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆயுதங்கள் வைத்திருந்த இளைஞர் மற்றும் அவரது சகோதரியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 துப்பாக்கிகள், 7 கத்திகள், 10 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் ஆசிப் என்ற இளைஞர் வீட்டில் சோதனையிட்ட தனிப்படை போலீசார் ஆயுதங்கள் இருப்பதை கண்டறிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் விளமல் அருகே தனியார் மருத்துவமனையில் குழந்தையின் சிகிச்சைக்காக பயன்படுத்திய கையுறை மற்றும் பஞ்சுக்கும் சேர்த்து பில் போட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர் பணம் இல்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு வருகிறாய் என கேட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அளவீடு செய்ய வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேங்காய் நார் கம்பெனியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீக்கிரையாகின. ஜெகன் என்பவருக்கு சொந்தமான தேங்காய் நார் கம்பெனியில் மாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தேங்காய் நார் முழுவதும் தீ பரவியதோடு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டரும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சந்தையில் இருந்து ஏற்றுமதி குறைந்திருப்பதாகவும் இதனால் போதிய வருமானம் கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் 1,50,00,000 ரூபாய்க்கு பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்ற நிலையில் குவிண்டால் 7,272 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்தது. பின்னர் அதனை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் கால அவகாசம் நாளையோடு நிறைவடைவதாக இருந்தது. இஸ்ரேல் குண்டு வீசி தன்னை கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கால்சன் காணொலி வாயிலாக கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். ஆனால் சமீபத்திய போரின் போதுதான் இஸ்ரேல் ராணுவம் தம்மை கொல்ல முயன்றதா என்பதை அவர் கூறவில்லை. காசாவில் போரை நிறுத்துவதோடு ஹமாஸ் வசம் உள்ள பிணை கைதிகளை மீட்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அவிவில் அவர்களின் உறவினர்கள் பேரணி நடத்தினர். அமெரிக்கா சென்றிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு இன்று டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கவிருக்கும் நிலையில் அப்போது போரை நிறுத்த அழுத்தம் தர வேண்டும் என கோஷமிட்டனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 கடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் குவாடலூப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரங்களுக்குள் புகுந்தது. இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீடுகளை இழந்து வீதிக்கு வந்தனர். டெக்சாஸை தொடர்ந்து வட கரோலினா மாநிலத்திலும் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாப்பல் ஹில் நகரம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்காத நிலையில் படகுகள் மூலம் மீட்பு பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இந்தோனேஷியாவில் உள்ள லெவட்டோபி லக்கி எரிமலை வெடித்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகையை கக்கியது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் 6 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். ஸ்பெயினின் டாரகோனா மாகாணத்தில் உள்ள பால்ஸ் மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயை அணைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஏற்கனவே 150 ஹெக்டேர் பரப்பிலான பகுதிகள் தீக்கிரையான நிலையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணி நடக்கிறது. இதற்காக 75 குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. சீனாவின் உள்ளூர் கால்பந்து தொடரை காண வரும் ரசிகர்களை வரவேற்கும் விதமாக கண்கவர் ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. லியாங் நகரத்தில் பிரபலமான சூப்பர் லீக் என அழைக்கப்படும் கால்பந்து தொடர் நடைபெறுகிறது. இதனையொட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் டிராகன் உட்பட பல உருவங்களில் அணிவகுத்த ட்ரோன்களை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். பாகிஸ்தானில் சாலையில் நடந்து சென்ற பெண் மற்றும் குழந்தைகளை வளர்ப்பு சிங்கம் தாக்கிய சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்த 18 சிங்கங்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். முறையான அனுமதி பெற்றே சிங்கத்தை வளர்க்க வேண்டும் என்றும் மீறினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுப்மன் கில்லை பார்த்து எப்படி விளையாட வேண்டும் என கற்றுக்கொள்ளுமாறு இங்கிலாந்து தொடக்க ஆட்டக்காரரான ஜாக் ராலியை மைக்கேல் வாகன் விளாசியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 35 ரன்கள் சராசரியுடன் விளையாடிய சுப்மன் கில் தற்போது 42 சராசரி ரன்களுடன் விளையாடுவதாகவும் அதேபோன்று ஜாக் ராலியும் பெரிய இன்னிங்ஸ் விளையாட வேண்டும் என கூறினார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஜிம்பாப்வே அணி 405 ரன்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 626 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த நிலையில் ஜிம்பாப்வே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 170 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதனால் இந்த அணி ஃபாலோ ஆன் ஆகி 2ஆம் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. லண்டன் சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரை கண்டுகளித்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். செர்பிய வீரர் ஜோகோவிச் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் டி மினாரை எதிர்கொண்ட போட்டியை மைதானத்தில் இருந்து பார்வையிட்ட அவர் என்ன ஒரு போட்டி என புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். வெற்றி நடிப்பில் வெளியாகவிருக்கும் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அனிஷ் அஷ்ரப் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக ஷில்பா மஞ்சுநாத்தும் தம்பி ராமையா, ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனர்.
ஃபேமிலி திரைப்படம் கடவுள் கொடுத்த பரிசாக நினைப்பதாகவும் 30 வருட உழைப்பிற்கு கிடைத்த பலனாக இந்த படத்தை பார்ப்பதாக நடிகை சிம்ரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், படத்தின் கதை மனதுக்கு நெருக்கமாக மனிதநேயத்துடன் தொடர்புடையதாக இருந்ததாக அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் உள்ள ஸ்வேதா ரன்னீஸ்வரர் கோயில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி வித்யாம்பிகை சமேத ஸ்வேதா ரன்னீஸ்வரர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் மனமுருகி வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த உலகம் என்னும் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள மேல் மக்கான் சின்ன மக்கான் மொகரம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி இளைஞர்கள் கோல் சண்டை, கத்தி சண்டை, புலிவேடம், கரிவேடம் அணிந்து பங்கேற்ற நிலையில் மிளகு, முத்துக்கொட்டை, உப்பு தெளித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.